அப்படிங்கிற டாபிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிகளில் எலிசர்மிஸ் ஒன்று. கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கும்போது சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனிக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு நன்றிகள்னு சொல்லிட்டு நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் நடக்கும். அன்ன வரைக்கும் நம்ம செல்லை வந்து சைலண்ட் பண்ணிக்கிங்க, இல்லை வைப்ரேட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட முழு கவனம் நம்ம இந்த ட்ரைனிங்கில் இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம். வருமானம் நம்ம மட்டும் பண்ணலை, நம்ம குழுவில் நம்மளை நம்பி வந்த நிறைய லீடர்ஸுங்களை வருமானம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருக்கோம். அப்போ நம்ம முதல்ல இந்த ட்ரைனிங்கை உள்வாங்கினா மட்டும்தான் நம்ம டீமுக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல முடியும். எப்பயுமே கப்பை வந்து எம்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பு மீனிங், ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது எம்டியாக இருந்தால் நிரம்புற வரைக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி அந்த டம்ளரில் தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே போய்கிட்டு இருக்கும். அதே போல் தான் நம்மளோட மைண்டு. இது சார் தானே, சார் ஏற்கனவே இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் 15-20 வருஷமாக இதிலே ஊறி போயிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்க்காத மீட்டிங்கா அப்படிங்கிற மனநிலை நிறைய நபர்களுக்கு வரும். பட் எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிற மனப்பான்மையில் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் நீங்கள் இது மாதிரி பயிற்சி நிறைய பார்த்துருக்கலாம், மோட்டிவேஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு உங்களோட மைண்டை ஃப்ரீ மைண்டாக இருங்க. கப்பை வந்து எம்டியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்? எவ்வளவோ வேலைகள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஏன் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் பரிட்டோ பிரின்சிபல் 80-20 ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அந்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம டீம் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அருமையாக எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட இன்கம் ஒரு 1,00,000 ரூபா வருது அப்படின்னா, நமக்கு குழுவில் ஒரு 100 நபர்கள் இருக்காங்க. 100 நபர்கள் இருக்காங்க. நான் 1,00,000 ரூபா வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் 80,000 ரூபாய் வெறும் 20 நபர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 20,000 ரூபாய் 80 நபர்கிட்ட இருந்து வந்து கிடைக்கும். நான் 1,00,000 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 பேர் மூலமாக 80,000 ரூபாய் எனக்கு வருமானமாக கிடைக்கும். மீதமுள்ள 20,000 ரூபாய் மற்ற 80 நபர்கள் மூலமாக கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த 20 நபர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நம்மளோட கோர் லீடர்ஸ். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாவே நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். இதுதான் ரூல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்படி தான் 80-20. 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் இந்தா பார்க்கலாம் அப்படிம்பாங்க, இந்தா அதை பண்ணறேன் இதை பண்ணறேன்பாங்க. ஃபோன் எடுத்தால் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் 20 நபர்கள் கோர் லீடர்ஸாக இருப்பாங்க. நம்ம அவங்க தான் நம்மளோட முழு ஃபோக்கஸ் அவங்க மேலே செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் சக்ஸஸ் அடைவாங்க, நம்மளும் சக்ஸஸ் அடையலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராக அப்ளைன் கால் பண்ணிக்கிட்டு இருப்பார். சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, என்ன ஏதுன்னு கேட்பார். நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஃபோன் எடுக்க மாட்டோம். அவர் 5 தடவை 6 தடவை 10 தடவைக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டார், என்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. பட் நம்ம ஃபோன் எடுக்கல. காரணம் என்னென்னா, அவர் நேரில் வர்றார். சார் உங்களுக்கு எப்பயுமே ஃபோன் எடுத்து பேசிடுவீங்க, இன்னைக்கு நான் இத்தனை தடவை கூப்பிட்டேன் நீங்கள் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நல்லா தான் சார் இருந்தேன், நான் அவரை பார்த்து பேசினேன் சார், பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னை குழப்பி விட்டுட்டார் சார் அப்படின்னு சொல்கிறார் அப்ளைன்ட்ட. அப்போ நல்ல தெளிவாக இருக்கிற நபரை யாராலையும் குழப்ப முடியாது. நீங்கள் மைண்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து உங்களை வந்து குழப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ தெளிவு வேணும். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்,
அருமையான ப்ராடக்ட் குடுத்துக்கிட்டு இருக்கிற கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் அருமையா கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு தெளிவா இருக்கணும். நம்ம தெளிவா இருக்கும் பட்சத்தில, யார் வந்து எத பத்தி பேசினாலும் காது குடுத்து கேட்க வேண்டாம். எந்த இடத்துலயும் நீங்க குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில அ அலாவுதீன் அற்புத விளக்கு, மேஜிக் மேடு, இந்த அற்புத விளக்கு என்ன செய்யும்னா, விளக்க தேய்ச்சீங்கன்னா, ஒரு பூதம் வரும். அந்த பூதத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும், உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அல்ல மேஜிக் மேட்டு, மந்திர பாய். இதுல ஏறி உட்காந்தீங்கன்னா, நீங்க எங்கெல்லாம் போக விரும்புறீங்களோ, அங்கெல்லாம் கொண்டு போய் உங்கள சேர்க்கும். அந்த மாரி இன்னைக்கு ஏதாவது உலகத்துல நம்ம நெனச்ச உடனே, இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 10,00,000 பணம் வேணும். ரூ. 1,00,000 பணம் வேணும்னு நெனச்சா, நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னா, கண்டிப்பா கிடையாது. அப்ப விளக்க தேய்ச்சா பூதம் வரும். பூதம் வந்து நெறைய நமக்கு செஞ்சு குடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நமக்கு எதுவும் ஈஸியா கிடைக்கல. உழைக்கணும். உழைக்க தெரிந்தால் மட்டும் தான் நமக்கு வருமானம். அப்ப நீங்க 100% உழைப்ப குடுத்தீங்கன்னா, கம்பெனி சைட்லருந்து 100% உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்ப நம்மளோட கனவுகள் என்ன? நம்ம ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் நெறைய ஆசைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னா, குழந்தைங்கள நான் வந்து மிகப்பெரிய நல்ல லக்ஸூரியான ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், கான்வென்ட்ல படிக்க வைக்கணும். இந்த உலகத்தில நம்ம ஊர்லயே வேற யாரும் இந்த மாரி ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்க விட, நம்ம தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில பிள்ளைகள நல்ல ஹையர் எஜுகேஷன்ல கொண்டு சேர்த்து விடுறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்ம துணைவியார், அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், அம்மா, அக்கா, தங்கச்சி இந்த மாரி நம்ம குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நகைகள் மேல ஆசைகள் இருக்கும். நெறைய ஆசை இருக்கும். ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பெண்மணிகளோட கண்கள் எங்க இருக்கும்னா, ஒவ்வொருத்தரும் என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க, அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்வை இருக்கும். அப்ப நம்மளும் பார்த்தீங்கன்னா, நம்ம துணைவியாருக்கு, மகளுக்கு, அ அக்கா, தங்கை, அம்மா இவங்களுக்கெல்லாம் நகைகள் அவங்க கேட்கறத விட அதிகமா செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவுல இருப்போம். அது எல்லாம் எங்க சாத்தியமாகும்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தான் சாத்தியமாகும். அடுத்து ஃபாரின் டூர், வேர்ல்டு டூர். அ ஃபாரின் டூர் போகணும் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்கு. என்னதான் பிசினஸ்க்கு மாடா உழைச்சாலும், அங்கருந்து வருமானம் லட்சக்கணக்குல சம்பாரிச்சாலுமே, ஒரு ஃபாரின் டூர்ங்கிறது கனவா தான் இருக்குமே ஒழிய, நனவாகாது. பட் நம்ம பிசினஸ்ல சரியான முறையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்து பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா இங்க அ அளவுக்கு மீறி வருமானம் நமக்கு வரும். அத வச்சு நம்ம ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பங்களா மாதிரி வீடு. அருமையான ஒரு வீடு. நீச்சல் குளம், கார் பார்க்கிங் இந்த மாரி ஒரு சொகுசான வீடு. இது எங்க கிடைக்கும்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல தான் இந்த மாரி வீடெல்லாம் கட்ட முடியும். அதற்கு நம்ம பிசினஸ் ரெகுலரா பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லக்ஸரி கார். அதுவும் பாருங்க என்ன மாரி காருங்க. அருமையான ஒரு ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 மதிப்புள்ள ஒரு லக்ஸரி கார். கார் வாங்கணும்னு நம்ம ஏற்கனவே சொன்னது போல, நீங்க மாசம் ரூ. 10,00,000 கூட ஏர்ன் பண்ணுங்க வெளியில, வியாபாரத்துல. இல்ல நீங்க வேலைக்கு போய் கூட பண்ணுங்க. பட் இந்த மாரி கார் எடுக்கறதுக்கு ஐடியா கிடைக்குமானா, கண்டிப்பா முடியாது. ஒன்லி பிசினஸ் பண்ணா மட்டும் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணா மட்டும் தான், இந்த மாரி லக்ஸரி கார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். ஏன்னா, நம்ம பழகக்கூடிய நபர்கள், நம்ம கூட பழகக்கூடிய நபர்கள், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல பழகிட்டு இருப்பாங்க. லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி நபர் கூட தான் நம்ம பழகிட்டு இருப்போம். அப்ப லக்ஸரியான கார் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம ஆசைகள். அ ஆசைகள், கனவுகள் எல்லாமே பெருசா இருக்கும். கனவு பார்த்தீங்கன்னா, இந்த வெளி வட்டத்தில இருக்கு பாருங்க. ஊதா கலர்ல இருக்கு பாருங்க. இது நம்மளோட ஆசைகள், கனவுகள். ஆனா நம்மளோட வருமானம் பாருங்க, அ இன்கம் எல்லோ கலர்ல இருக்குது. சின்னதா இருக்கு. அப்போ ஆசைகள், கனவுகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. பட் வருமானம் சின்னதா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஆசைகளையும், கனவுகளையும் வந்து இந்த வருமானத்துக்கு தகுந்த மாரி சுருக்கிக்கிட்டு, காம்ப்ரமைஸ் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சமாதானம், சமாதானம் எதுக்கு எடுத்தாலும் சமாதானம், கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி சமாதான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட்டு சமாதான வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் இல்ல. நெனச்சத நெனச்ச நேரத்துல அடையக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்குன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதுவும் எலிசர் மிஸ் வியாபாரத்துல அ வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
நான் இதுக்கு நெறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க. அ எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எவ்வளோதான் எண்ணெய தேய்ச்சு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம், மாவுக்கு ஏத்த பணியாரம் இப்படி நெறைய பழமொழிகள் சொல்லுவேன். இந்த பழமொழிலாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு, முட்டாள்களுக்கு தான் அந்த பழமொழி. நம்ம சாதனையாளர், வெற்றியாளர் நமக்கு அந்த பழமொழி எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ணாது. நம்மளோட எண்ணங்கள் என்னன்னா, நெனச்சத அடையணும். நான் சமாதான வாழ்க்கை வாழக்கூடாது. காம்ப்ரமைஸ் வாழ்க்கை வாழக்கூடாது. நான் லக்ஸூரியான வாழ்க்கை வாழணும். அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்னைக்கு எலிசர் மிஸ் வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் 2 மணி நேரம் எந்த க அ கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அ எதுலயும் காம்ப்ரமைஸ் ஆகாம தினமும் 2 மணி நேரம், வாரத்துல 14 மணி நேரம், வருஷத்துல 2 வருஷம். கமிட்மெண்ட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நெனச்ச வாழ்க்கைய வாழ முடியும். எந்த காரணம் கொண்டும் நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆஃப்லைன் மீட்டிங்கோ, ஆன்லைன் மீட்டிங்கோ, இல்ல ஃபீல்டு ஒர்க்கோ எலிசர் மிஸ்ஸுக்காக நான் குடுக்காம தூங்க போக மாட்டேன். அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் எடுங்க. சார் நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கரா இருக்கேன். என்னால டெய்லியும் 2 மணி நேரம் குடுக்க முடியாது அப்படின்னா, வாரத்துல 1 நாள் முழுமையா குடுங்க. உங்களுக்கு என்னைக்கு வீக்லி ஆஃபோ, அன்னைக்கு வந்து எலிசர் மிஸ்ஸுக்காக உங்களுடைய முழு நேரத்தையும் எலிசர் மிஸ்ஸுக்காக குடுங்க. மினிமம் 2 வருஷம். 2 வருஷம் குடுங்க. சார் 2 வருஷமா? ஆமா 2 வருஷம் மட்டும் தான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ 2 வருஷங்கள் கடந்து போயிருக்கு. இப்ப முடிவெடுங்க. நான் சரியான முறையில 2 வருஷம் இதுக்காக குடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும். அந்த மாரி ஒரு வாய்ப்புல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கனவுகள் எல்லாமே ஃபுல்ஃபில்ஸ் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எல்லாமே காம்ப்ரமைஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு 100க்கு 99% மக்கள் கம்ஃபோர்ட் ஜோன்ல தான் இருக்கோம். அதாவது எந்த ஒரு வாய்ப்பையும் பெருசு பண்ணி பார்க்கறதுக்கு இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் வாழப் போறோம் அப்படின்னு பாருங்க. இப்படியே ஓட்டப் போறோமா அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு டேபிள் குடுத்திருக்கோம். டேபிள் என்ன குடுத்திருக்கோம் அப்படின்னா, அ ஒரு 35 வயது ஆன நபர் 12,775 நாட்கள் வாழ்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு 12,775 நாள் வாழப் போறோம். இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா, ஒரு 70 வயத பேஸ் பண்ணி 70 இன்டு 365 பெருக்குனீங்கன்னா, 25,550 நாட்கள் நம்ம வாழப் போறோம். 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மிகப்பெரிய நம்ம பாட்டன், பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா, இன்னைக்கு ஆவரேஜா 60 டூ 70 வாழ்ந்தோம் அப்படின்னாவே மிகப்பெரிய சாதனை. அந்த 70 வயத நம்ம கால்குலேஷன் பண்ணி அதுக்கு மேல வாழ்றோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் ஆவரேஜா 70 வயது அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப 35 வயது உள்ள நபர் 12,775 நாட்கள் வாழ்ந்துட்டார். மிச்சம் இருக்கிறது 12,775 நாட்கள். ஒரு 50 வயது உள்ள நபர் 18,250 நாட்கள் வாழ்ந்தாச்சு. இன்னும் இருக்கிறது 7,300. இப்படியே எல்லாத்தோட கண்ணு எங்க போகுதுன்னா, இந்த அட்டவணையில போகுது. நமக்கு வயசு கம்மியா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம இன்னும் இவ்வளோ நாள் இருக்க போறோம். அதுவே கொஞ்சம் வயதுக்கு அதிகமாயிடுச்சு. 50, 55 வயசுல பாருங்க, இன்னும் இவ்வளோ நாள் தானா? 70 வயத பேஸ் பண்ணி குடுத்துருக்கோம். 60 வயது உள்ள நபர் 3,650 அவ்வளோதானா? ரொம்ப ஷாக் ஆகுற மாரி பார்க்குறோம். பட் எல்லாருமே ரொம்ப நாள், நீண்ட நாள் 100 வயதுக்கு மேல அ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்து கையிலயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. எல்லாம் எதுல நம்மளோட அ வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சோசியல் மீடியாவுல இந்த ரீல்ஸ் பார்க்கறது, இதுலயே Instagram இதுலயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டெய்லி 3லருந்து 4 மணி நேரம் வேஸ்ட்டா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 24 மணி நேரங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்புன்னு பாருங்க. தூங்குற 8 மணி நேரம் தவிர மீதி எல்லாம் எலிசர் மிஸ்ஸுக்காக உழைப்ப குடுக்கணும், சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு ஒரு சில நபர் சொல்லுவாங்க. எ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்டோட அப்பாலாம் அந்த நிலத்த வாங்கி போட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோடி கணக்குல விக்கிது. எங்க அப்பா மட்டும் அப்படி வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு வந்து நான் கோடீஸ்வரன். பக்கத்துல ஒரு நிலம் ஒரு ரூ. 3000க்கு வந்தது. அத எங்க தாத்தா வாங்காம விட்டுட்டாரு. வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆயிருப்பேன் தெரியுமா? நீங்க உங்க தாத்தாவையும், அப்பாவையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க.
உங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு எலிசர்மிஸ்ங்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்க உங்கள பார்த்து கேள்வி கேட்காதா? எலிசர்மிஸ்ன்னு ஒரு கம்பெனி வந்துதாமே. அதுல ஈஸியா 2 நபருக்கு வாய்ப்பு குடுத்தாவே ரூ. 16,700 சம்பாதிக்க முடியுமாமே. சிங்கிள் ப்ராடக்ட் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குடுக்குற மாரி அருமையான ப்ராடக்ட்டாமே. நீங்க ஏப்பா எடுத்து செய்யல? நீங்க ஏன் தாத்தா எடுத்து செய்யலன்னு உங்க பேர குழந்தைங்க, உங்க குழந்தைங்க உங்கள பார்த்து கேட்க மாட்டாங்களா? ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு முழு ஃபோக்கஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா 24 மணி நேரம். ஆண்கள், பெண்கள், படித்தவர், படிக்காதவர், வயதானவர், வயது கம்மியானவங்க, சமூகத்துல அந்தஸ்துல பெரியவங்க, அதிகமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்த வச்சு நம்ம எப்படி வருமானம் ஈட்டப் போறோம் அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு எம்ப்ளாய், பிசினஸ் ஓனர், செல்ஃப் எம்ப்ளாய், இன்வெஸ்டர் இந்த 4 கேட்டகரி இருக்கு. கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் 4 கேட்டகரி இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய். அதாவது பிறந்த குழந்தை 3 வயதுல இருந்து 25 வருஷம் வரைக்கும் படிக்கிறோம். எதுக்குங்க? அறிவை வளர்த்துக்கவா? இல்ல வியாபாரத்த பெருசு பண்ணி கோடிக்கணக்குல சம்பாதிக்கவா? கண்டிப்பா யார கேட்டாலும் அறிவை வளர்த்துக்க, நாலேட்ஜுக்காக தான் படிக்கிறேன்பாங்க. ஆனா படிக்கும்போது எந்த ஸ்கூல்லயாவது நீ லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்குல சம்பாதிக்கலான்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்களான்னு பாரு. 3 வயசு ஆயிட்டாவே போதும். கொண்டு எல்கேஜி, யுகேஜில சேர்த்துறாங்க. 1வதுலேருந்து 5வது, 6வதுலேருந்து 12வது, அப்புறம் 3 வருஷம், அப்புறம் 2 வருஷம். அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலயோ, இல்ல கவர்மெண்ட் ஜாப்போ வேல பார்க்குறோம். தொடர்ந்து வேல பார்க்குறோம். 10 வருஷம் வேல பார்த்துட்டோம். ப்ரமோஷன் அது இதுன்னு வருது. அதோட சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வரலாம், சுகர் வரலாம், பிபி வரலாம், முழங்கால் வலி, மூட்டு வலி வரலாம், தைராய்டு ஏதோ ஒண்ணு வருது. அப்படி வரும்போது தொடர்ந்து நம்மளால அந்த உழைப்ப குடுக்க முடியுமான்னு பாருங்க. 60 வயசுல ரிட்டயர்மென்ட். பிறந்ததிலிருந்து 25 வருஷம் வரைக்கும் எந்த வருமானமும் இல்ல. 60 வயசுக்கு அப்புறம் வருமானம் கிடையாது. 0ல ஆரம்பிச்சு 0ல முடியக்கூடிய நம்மளோட வாழ்க்கைக்கு 35 வருஷ போராட்டம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடுற வரைக்கும் வருமானம், ஓட்டம் முடிஞ்சுட்டா வருமானம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு எம்ப்ளாயியோட வாழ்க்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய். செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், இன்ஜினியர், அட்வொகேட், ரியல் எஸ்டேட் புரோக்கர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஓடுனா தான் வருமானம், ஓட்டம் நின்னுட்டா வருமானம் கிடையாது. நீங்க ஹாஸ்பிட்டலே திறந்து வச்சிருந்தாலும், யாராவது உங்களுக்கு நோக்கி வந்தா மட்டும் தான் வருமானம். இன்ஜினியர்ஸும் அப்படிதான். அட்வொகேட். இண்டிவிஜுவல் உழைப்பு. செல்ஃப் எம்ப்ளாய். இவங்களுக்கும் இன்கம் டைரக்ட்லி டூ ப்ரொபஷனல் டூ ஸ்கில். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நேரத்த வந்து எப்படி பணமா மாத்தணுங்கிறது தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 95% மக்கள் இந்த இஎஸ்ல தான் இருக்கோம். அடுத்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனர். ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நானும் பிசினஸ் ஓனர் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டாவே பிசினஸ் ஓனர் அப்படிங்கிறோம். ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டா பிசினஸ் ஓனர் கிடையாது. அவங்களும் செல்ஃப் எம்ப்ளாயில தான் வருவாங்க. ஏன்னா ஹோட்டல திறந்து வச்சா, டெய்லி நம்ம திறந்து வைக்கணும். கஸ்டமர் வந்து நம்ம வந்துட்டு போனா மட்டும் தான் கல்லா கட்டும். அதுவே செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க. அதாவது ஒரு அடையார் ஆனந்தபவன் மாதிரி 100 பிரான்ச் இருக்கு. 100, 120, 150 கூட இருக்கலாம். நமக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா 100 பிரான்ச் இருக்கு அப்படின்னா, ஒரு பிரான்ச்ல 100 நபர்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு நபர் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, 10 × 100 ஒரு நாளைக்கு அண்ணாச்சிக்கு 1,00,000 மணி நேரம் அவருக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆண், பெண் யாரா இருந்தாலும் 24 மணி நேரம் தான் அவங்களோட நேரத்த கூட்டவோ, குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அண்ணாச்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 மணி நேரம் கிடைக்குது.
எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த எம்ப்ளாயி அங்க வேலை செய்றவங்க குவாட்ரண்ட்ல இருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, இந்த மில்க்கு, மளிகை கடை, மளிகை ஜாமான், வாழை இலை இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்கக்கூடியவங்க செல்ஃப் எம்ப்ளாயி. இந்த 2 பேத்தையும் வச்சு அண்ணாச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் கோடி கணக்குல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குவாட்ரண்ட்டையும், குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்கள வச்சு ஒரு சிஸ்டத்த ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ணாச்சிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அ குளிக்கும்போது பணம், தூங்கும்போதும் பணம், வெளிநாடு போயிட்டு சுத்தி பார்க்க போயிருந்தா கூட அவருக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த குவாட்ரண்ட் பிசினஸ அவரு சிஸ்டமா உருவாக்கிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் இன்னைக்கு இந்த குவாட்ரண்ட்ல தான் நீங்க யூஸ் பண்ற பேனாவா இருக்கட்டும், மொபைல் ஃபோனா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், ஏசி, வாஷிங் மெஷின், ஃபேன், லைட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளும் ஒரு குவாட்ரண்ட் மாரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மஞ்ச பைய தூக்கிட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு 99.99% மக்களுக்கு நோ சான்ஸ். 10,000 நபர்கள் இருக்காங்கன்னா, அதுல 1 நபருக்கு மட்டும் தான் அந்த மாரி வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு எல்லா மக்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுவே பாருங்க, ஐ இன்வெஸ்டர். அதாவது ஒரு 5,000,00,00,000, 3,000,00,00,000, 5,000,00,00,000 உள்ள ஒரு உதாரணத்துக்கு மங்களன் மங்கள், சாரதாசு, சென்னை சில்க் இந்த மாரி இருக்கிறது நம்ம கோடி கணக்குல பணம் குடுத்து வாங்கி போட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து இன்வெஸ்ட்மென்ட்டா நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு பணம் என்ன மாரி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த லைட்ட கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன். ஃபேன கண்டுபிடிச்சது மனிதன். லேப்டாப்ப கண்டுபிடிச்சது, டிவி, வாஷிங் எல்லாத்தையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதனுக்காக வேலை செய்யுது. மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் மனிதனுக்காக வேலை செய்யுது. பணம் யாரு கண்டுபிடிச்சான்னு பாருங்க. அதுவும் மனுஷன் தான். ஆனா பணத்துக்காக மனிதன் வேலை செய்றாரா? இல்ல மனிதனுக்காக பணம் வேலை செய்யுதா? மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபேனு, லைட்டு, ப்ரொஜெக்டர், டிவி, லேப்டாப்பு, வாஷிங் மெஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்காக வேலை செய்யுது. பணத்தையும் மனுஷன் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா பணத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வொர்க் ஹார்ட் ஃபார் மனி. பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, மனி வொர்க் ஃபார் தெம். பணம், நேரம் நமக்கு நேரம் பணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குவாட்ரண்ட் பீப்பிள் வந்து இன்னைக்கு ஒரு சிஸ்டத்த உருவாக்கி, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மணி நேரத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு மட்டும் இன்னைக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. என்னோட சம்பளத்த மட்டும் இன்கிரீஸ் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நான் அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி ஆகறதுக்கு வாய்ப்பே இல்ல. சேஞ்சிங் த ஜாப், கெட்டிங் த புரமோஷன் வில் நாட் சேஞ்ச் த லைஃப். உங்க ஜாப்ல உங்க வருமானம் அதிகம் ஆனாலோ, அல்லது நீங்க புரமோஷன் ஆனாலோ, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த மாரி குவாட்ரண்ட்ல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு எலிசர் மிஸ்ங்கிற கம்பெனில அந்த வாய்ப்பு இருக்கு. அருமையான ஒரு 2 லேக் ஜெனரேஷன் ஹைபிரிட் பிளான். இங்க நார்மலா நம்ம கம்பெனில எப்படி வேலை பார்க்குறோன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்துல 5 நாள், வருஷத்துல 50 வாரம், 40 வருஷம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, டோட்டலா 80,000 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். 80,000 மணி நேரம் வேலை பார்த்து, நம்ம சம்பாரிக்கக்கூடிய வருமானத்த எலிசர் மிக்ஸ்ல ஒரு 20 லீடர்ஸ உருவாக்குங்க. 20 லீடர்ஸும் தலா 100 நபர்கள டெய்லியும் 2 மணி நேரம், மாசத்துல 20 நாள் வேலை செய்யுங்க. நீங்க 40 வருஷத்துல என்ன வருமானம் சம்பாரிச்சீங்களோ, இங்க நமக்கு டோட்டலா 80,000 மணி நேரத்துல கிடைக்குது. அப்ப 2,000 நபர்கள் நம்ம கீழ வேலை பார்க்குறாங்க. அவங்கள வச்சு சிஸ்டத்த உருவாக்கி இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ரெடிமேட் குவாட்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மென்ட். நம்ம எலிசர் மிஸ்ல நோ இன்வெஸ்ட்மென்ட், நோ ரிஸ்க், நோ லாஸ், நோ எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே தேவையில்ல. டெய்லியும் நடக்கக்கூடிய 8:30 மீட்டிங்க உள்வாங்குங்க. இங்க குடுக்கக்கூடிய பயிற்சியில நீங்களும் உங்களோட குழுவுல இருக்கிறவங்களும் கலந்துக்குங்க.
கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல கோடீஸ்வரரா இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுகிட்ட விஷயம், இந்த பி குவாட்ரண்ட் ஃபார்முலாவ நெறைய பேர் அப்ளை பண்றாங்க. அப்ப நம்பளும் இந்த எலிசர் மிஸ் வியாபாரத்துல இந்த சிஸ்டத்துல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 6 மாதத்துல அப்படியே ஸ்லோவா போற மாரி இருக்கும். அதுல 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, நம்ம மிகப்பெரிய அளவுல குரோத் ஆயிருக்கும். அப்ப இங்க வாய்ப்பு நமக்கு கொட்டி கிடக்குது. அத சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஒரு சில நபர்கள் சொல்றாங்க. அதாவது, "சார் நான் ஃபீல்டுக்கு போயிருந்தேன் சார். அ அவங்க வந்து இப்ப 2 மாசமா வேலை இல்லாம இருக்காங்க. வேலைய விட்டு நின்னுட்டாங்களாமா. அ இவங்க கேட்கிறேன், இவங்களும் சும்மா தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த எலிசர் மிஸ் வாய்ப்பு குடுப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேத்தோட மனநிலை என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இங்க சும்மா இருக்கிறாங்க. வேலை வெட்டி இல்லாதம, அ பொழப்பத்து போய் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட எலிசர் மிஸ் வியாபாரம் பொழப்பத்தவங்க செய்யற வேலை இல்ல. நெறைய பேத்துக்கு பொழப்ப குடுக்குற வேலை. 2 நபருக்கு வாய்ப்ப குடுக்கும்போதே ரூ. 16,700 சிங்கிள் ப்ராடக்ட் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட்ட தான் குடுத்துருக்கோம். பிளான் பார்த்தீங்கன்னா, 2 நபருக்கு இந்த வாய்ப்ப குடுக்கும்போதே 16,700. இங்க 2 லேக் ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான். இதுல வந்து டயல்லாம் கிடையாது. அப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப ஏதோ பொழப்பு இல்லாதவங்க செய்யற வேலை இல்ல. நெறைய பேத்துக்கு பொழப்ப குடுக்குற வேலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் சார்லஸ் கிங். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில டாக்டரேட் பட்டம் பெற்றவர். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம எம்பிஏ எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாரி இந்த வியாபாரத்துல டாக்டரேட் பட்டம் பெற்றவர். கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு சென்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி எடுத்து பேசிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டில இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க சிலபஸா கரிக்குலமா கொண்டு வந்தவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்லஸ் கிங். இவரு புக் ஒண்ணு எழுதியிருக்கார். அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா, த நியூ ப்ரொபஷனல். அந்த புக்குக்கு பேர் வந்து நியூ ப்ரொபஷனல். இன்னைக்கு நியூ ப்ரொபஷனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ், இன்ஜினியர், அட்வொகேட், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், சிஓ இந்த மாரி நபருக்கு தான் நம்ம வந்து அ ஸ் ப்ரொபஷனல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். பட் வரக்கூடிய காலகட்டத்தில ஒரு ஓரிரு ஆண்டுல புதிதாக ஒரு ப்ரொபஷனல் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொபஷனல்னு சொல்லக்கூடிய டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட், சார்ட்டர்ட் சிஓ இந்த மாரி நபர்கள தாண்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், இந்த ப்ரொபஷனல் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்மலாம் அந்த கேட்டகரியில இருக்கோம். இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுல நம்பளும் ப்ரொபஷனலா மாறப்போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பால்செல்ஸ் பில்சர். இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 அமெரிக்க அதிபர்களுக்கு பொருளாதார ஆலோசகரா இருந்தவர். இவர் சொல்லக்கூடிய விஷயம்னா, அமெரிக்கா 2008ல வீழ்ச்சி அடையறதுக்கு முன்பே கணிச்சு சொன்னவர். இவரு நெறைய புக் எழுதியிருக்கார். அந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நெறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில உலகத்திலேயே ஒரு சாதாரண மனிதர் கூட ஒரு சாதனையாளரா, கோடீஸ்வரரா ஆகுவதற்கு வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு டைரக்ட் இண்டஸ்ட்ரியில 20% மக்களுக்கு மேல கோடீஸ்வரர்களா இருக்காங்க. யாருங்க சொல்றா? அமெரிக்க அதிபர் 2 அதிபர்களுக்கு பொருளாதார ஆலோசகரா இருந்த நபர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சாதாரண மக்கள் சாதனையாளர்களாக கோடீஸ்வரர்கள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது சாதாரண பிசினஸ் இல்ல. கோடீஸ்வரர்கள உருவாக்கக்கூடிய அருமையான பிசினஸ். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஒய் வி வாண்ட் யூ டூ பி ரிச்." இன்னைக்கு எத்தனையோ இண்டஸ்ட்ரி இருக்கும்போது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் கோடீஸ்வரர்கள உருவாகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல குளோபல் 2025ல
ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய கம்பெனி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க. சைனா, ஜெர்மனி, சவுத் கொரியா, ஜப்பான், பிரேசில், மலேசியா, மெக்சிகோ, பிரான்ஸ், தைவான், குட்டி நாடுலாம் கூட டாப் 10ல வந்துட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகை அதிகமாக உள்ள இந்தியா இந்த டாப் 10ல வரல. வரக்கூடிய ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாப் 10ல வந்துடுவோம். இன்னமும் நம்ம வளர்ந்து வரக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே மக்களுக்கு தெரியாத சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எலிசர் மிஸ்ஸுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம். இது எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நமக்கு இன்கம் பெருகுது அப்படின்னு பாருங்க. ஒரு மேஜிக் காயின் ₹1 காயின் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் 10 கோடி இருக்கு. அப்போ நம்ம இந்த ₹1 காயின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ண போகுதுன்னு பாருங்க. அந்த மேஜிக் காயின் முதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, இந்த சைடு 10 கோடி இருக்கு. 7வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 ₹64 மாறி இருக்கு. 14வது நாள் பார்த்தீங்கன்னா ₹8192 மாறி இருக்கு. 21 நாள்ல பார்த்தீங்கன்னா ₹10,48,476 மாறி இருக்கு. 30 நாள்ல அது மேஜிக் ஆகுது. 21 நாள்ல ₹1 காயின் ₹10,48,476. 28வது நாள் 13,42,17,000 சில்லறை. 30வது நாள் 53,68,00,000 சில்லறை. எவ்வளோங்க? ₹70,912 சில்லறை ஆயிடுச்சு. எதுலங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். இன்னைக்கு எலிசர் மிஸ்ஸில் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்க சொல்கிறோம். அந்த 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு மல்டிபிள் ஆகி 18 மாதத்தில் ₹40 கோடி சம்பாதிக்கிறதுக்கு பிளான் கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா எனக்கு ₹1 வேணாம் 10 கோடி போதுங்க. ஆனால் 30 நாளில் பாருங்க 53 கோடி. அதுதான் எலிசர் மிஸ்ஸோட பிஸ்னஸ் வாய்ப்பு. இன்னைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. 1950ல் பிளாஸ்டிக் டாப்பில் இருந்தது. அடுத்து ஆயில், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர், டெலிகம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஹோம் பேஸ், அதாவது ஹோம் ப்ராடக்டாக கொண்டு வந்தோம். 2020க்கு அப்புறம் டைரக்ட் செல்லிங்கில் கொடி கட்டி பறக்கிறோம். அது நியூட்ரிஷனில் நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு 2025ல் எலிசர் மிஸ்ஸுக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ளே வந்திருக்கோம். அருமையான கம்பெனி. இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிகளில் எலிசர் மிஸ்ஸும் ஒன்று. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அங்கே இருக்குது. கேரளாவில் திருச்சூரில் ஆயுர்வேதா ஃபார்மா, ஆலிவ் ஆயுர்வேதா ஃபார்மா ரிசர்ச் சென்டர், அங்கே வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் ஆகுது. ரோடு மேப் பார்த்தீங்கன்னா 2011ல் கம்பெனி அடியெடுத்து வச்சாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே எவ்வளவோ நபர்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 2030க்குள்ள ஒரு 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏன் எலிசர் மிஸ் எடுக்கணும்? எவ்வளவோ கம்பெனி இருக்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ கம்பெனி இருக்கும்போது ஏன் எலிசர் மிஸ் எடுக்கணும்? ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராடக்ட் மூவ் ஆகணும், நல்ல கம்பெனியாக இருக்கணும், பிளான் வந்து ஈஸியாக இருக்கணும், குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கணும், ஈஸியாக டீம் பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இது எல்லாமே இருக்கான்னா கண்டிப்பாக 100க்கு 200% நம்ம எலிசர் மிஸ்ஸில் ப்ராடக்ட் ஈஸியாக மூவ் ஆகுது. 15 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி. பிளான் பார்த்தீங்கன்னா 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போதே ₹16,700. குவாலிட்டியான தரமான ப்ராடக்ட், ஈஸியாக டீம் பில்ட் பண்ண முடியும். ஒரு சில கம்பெனியில் வச்சுருப்பாங்க, கீழே இவரை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வரலாம், இவரை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போகலாமாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் 100% உழைப்பை கொடுக்குறீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து 100% உழைப்பு ரெடியாக இருக்குது. கம்பெனி பார்த்தீங்கன்னா 2000 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாதத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 15 வருஷ கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்போ தான் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும். இன்னும் குரோத் ஆக போகுது, மெச்சூரிட்டி ஆக போகுது. ரைட் அண்ட் பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்கும்.
வேல்யூம்க்கு நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கு. ஈவெண்ட்ஸ் டெய்லி இரவு 8:30க்கு கம்பெனி சைடில் மீட்டிங் ட்ரெயின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மந்த் ஆன் மந்த் இன்கம் இங்கே டே பை டே இன்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. எப்படி சார் சொல்கிறீங்க? நம்ம எலிசர் மிஸ் சைட்டில் போய் பாருங்கள், ஸ்குவாரல் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம டிசம்பர் 12ல் 17 லட்சத்தில் இருந்த நபர் இன்னைக்கு 28 லட்சம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரோட இன்கமையும் நம்ம டே பை டே பார்க்க முடியுது, இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. அருமையான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், ரைட் ப்ரைஸிங், பெஸ்ட் குவாலிட்டி. எலிசர் மிஸ் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அருமையான ப்ராடக்ட். இதில் 12 வகையான இன்கிரண்ட் இருக்குது. ட்ரிச்சிலியா கெட்டிக்வா, செரீனா ரெப்பன்ஸ், குர்கர்பிட்டா மொசோட்டா, பஞ்சர் வைன், ரெட் பீஸ் ஸ்டெம் செல், கிரீனா பீஸ் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடேஸ், ஸ்டீவியா ரெப்டியானா, பாசிப்ளோரா, ஜபடிகபா, பெலிக்கியா. இந்த 12 வகையான இன்கிரண்ட்டும் நமக்கு பல நாடுகளில் கடல் மட்டத்துக்கு மேலே, கடல் மட்டத்துக்கு கீழே, சமதள பரப்பில், குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், இந்த மாதிரி ஏற்றாற் போல் நமக்கு இன்கிரண்ட்டை ஷேர் பண்ணி, அதாவது சேகரித்து 12 வகையான இன்கிரண்ட்டையும் ஒன்று சேர்த்து ஒரு ப்ராடக்டாக நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட முழு விவரம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், செவ்வாய்க்கிழமை யோகி சாரும் புதன்கிழமை நிஷா மேடமும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ராடக்டை பற்றி, இன்கிரண்ட்டை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்டோட டெஸ்மோனியல் இன்னைக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் கொட்டி கிடக்குது. டெய்லி நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது சொல்கிறாங்க, சார் நான் ஒற்றை தலைவலிக்காக எடுத்தேன் சார், சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, ப்ரெஷர் நார்மலாக இருக்கு, 15 நாளில் இறந்துருவாருன்னு சொன்னாங்க கேன்சர் பேஷண்ட்டு, இன்னைக்கு 6 மாதம் 7 மாதமாக இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறதை நம்ம கேட்டிருக்கோம். கம்பெனியோட குரோர்பதி பிளான் இருக்குது. 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். எந்த மாதிரி இன்கம் வருதுன்னு பாருங்கள். கிங் ஆஃப் ஹெர்பல் இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிகளில் எலிசர் மிஸ் ஒன்று உலகத்தர வாய்ந்த ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துக்கும் போது ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6,300, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு 5,000. நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இமேஜ் இருந்தால் போதும். மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், நாமினி டீட்டெயில். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் பிளான் பார்த்தீங்கன்னா 2, அதாவது பேசிக் பேக்கேஜில் 5,000 ரூபா முறைப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதில் பிரைமரி ரீடாப்அப் இருக்குது 5,000 ரூபாய்க்கு, ப்ரீமியம் டாப்அப் 21,000க்கு இருக்குது. ஹவ் டு பிளான் ஒர்க், இந்த பிளான் எப்படி வேலை செய்யுது? நாம் ஜாயின் பண்ண மாதிரி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். 2 நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ ஒரு நபர், பி ஒரு நபர். ஏ நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது ரெஃபரல் இன்கமாக 500 ரூபாயும், பிங்கிற நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது ரெஃபரல் இன்கமாக 500 ரூபாயும். ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிக்கு 500 ரூபா. மொத்தத்தில் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போதே 1,500 ரூபா நமக்கு வருமானமாக கிடைக்குது. இதில் அட்மின் சார்ஜு, டிடிஎஸ் போக 1,350 ரூபா வேலட்டுக்கு வந்துடும். வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை சார் எனக்கு இமீடியட்டாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஐடி கிரியேட் பண்ண வித்தின் 3 to 4 மினிட்டில் வேலட்டுக்கு வந்துடுது. உங்கள் அப்ளைனை கேளுங்க, சார் என்கிட்ட ஒரு 1,350 பாயிண்ட் இருக்குது, எனக்கு அமௌண்ட்டாக மாற்றி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. ஃபோன்பே, ஜிபே மூலமாக மாற்றி கொடுப்பாங்க. இல்லை கம்பெனிக்கு அனுப்புனாலும் இஎம் 33399 அனுப்பிவிட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. இமீடியட் மீனிங் ஒரு 1 ஹவருக்குள்ளே மாற்றி கொடுப்பாங்க. கம்பெனியில் சின்னதாக கண்டிஷன் என்னென்னா நம்மளோட இன்கம் வேலட்டுக்கு 10,000 வந்தவுடன் நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். 2 வகையில் பண்ணலாம். ஒன்று 5,000 ரூபாய்க்கு பண்ணலாம், இன்னொன்று 21,000க்கு பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு நம்ம புதுப்பிக்கும் போது இப்போ கம்பெனி சைட்லேருந்து 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸோட வேல்யூ எம்ஆர்பி ரேட்டில் 12,600 ரூபா. 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபா கிடைக்கும். 5,000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 10,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருவதற்கு இந்த ரீபர்ச்சேஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து 21,000. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல 21,000 பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் 21,000க்கு பண்ணும்போது நமக்கு பேர் மேட்ச் இன்கமாக 1,000 ரூபாய் கிடைக்கும்.
21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனி சைட்லேருந்து 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டில் 45,000 ரூபாய். 21 + 21 போட்டு பாருங்க, 42,000. அப்படியே டபுள்னா 42. அதையும் தாண்டி 45,000 ரூபாய்க்கு நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது, டாப் அப் பண்ணும்போது. 21,000க்கு டாப் அப் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2 லட்ச ரூபாய் வரும் வரை நம்ம ஐடியை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. பவர் ஆஃப் டூப்ளிகேஷனில் 5,000 ரூபாய் முறைப்படி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். வந்திருக்கக்கூடிய 2 நபர்கள் மூலமாக நமக்கு 500 ரூபாய் இன்கம் வருது ஃபர்ஸ்ட் லெவலில். வந்திருக்கக்கூடிய 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 2வது லெவலில் 1000 ரூபாய், 3வது லெவலில் 2000, 4வது லெவலில் 4000, இப்படியே பார்த்தீங்கன்னா 18வது லெவல்லையே 13,10,71,500 ரூபாய் வருமானமாக கிடைக்குது. இதுவே பிரீமியம் பேக்கேஜில் 21,000 முறைப்படி 2 நபர்கள் ரீபர்ச்சேஸ் டாப் அப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் 1000 ரூபாய், 2வது லெவல் 2000, 3வது லெவல் 4000, இப்படியே பார்த்தீங்கன்னா 18வது லெவல்லையே 26,21,43,000 ரூபாய் வருமானமாக கிடைக்கும். இப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்க. பிரீமியம் பேக்கேஜில் 5,000 ரூபாய் முறைப்படி 13,10,71,500, பிரீமியம் பேக்கேஜில் 21,000 முறைப்படி 26,21,43,000. ரெண்டையும் கூட்டி பாருங்க. 18 மாசத்துல 100% அப்படியே டூப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னா 40 கோடி ரூபாய். ஒருவேளை 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா 20 கோடி ரூபாய். 25% உழைப்பை கொடுத்தா கூட பாருங்க 10 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் 10% உழைப்பை கொடுத்து பாருங்க 4 கோடி ரூபாய். ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர், வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல, என் வாழ்க்கை மாறலே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், வாய்ப்பு இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி எலிசர் மிஸ் கம்பெனி நமக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. நம்ம வயதை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம வயதில் எத்தனையோ 18 மாதங்கள் கடந்து போயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய 18 மாசத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா சிங்கிள் ஐடியில் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜேர்னி ஆஃப் த 1000 மைல் பிகின் வித் 1 ஸ்டெப். 1000 மைலை கடக்கணும்னாலும் முதலடியை நாம தான் எடுத்து வைக்கணும். அந்த முதலடியை எடுத்து வைப்பதற்கு 6,300 ரூபா அமௌண்ட் கொடுத்து ப்ராடக்டை வாங்குங்க, பயன்படுத்துங்க, ரிசல்ட் எடுங்க. நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு கம்பெனி சைடில் ஒவ்வொரு நாளும் 8:30க்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் 8:30க்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த வகையில் நாளைக்கு ஹிந்தியில் நமக்கு ப்ராடக்டை பற்றியும் பிளானை பற்றியும் நம்மளோட கிரேட் லீடர் டாக்டர் யோகி சார் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. திங்கட்கிழமை இரவு 8:30க்கு ஹிந்தியில். உங்களுக்கு ஹிந்தி தெரிந்த நபர்கள் பிளானை பற்றி தெரியல, ப்ராடக்டை பற்றி தெரியல அப்படின்னா நாளைக்கு இரவு 8:30க்கு இந்த செஷனில் உட்கார வைங்க. நிறைய நபர்கள் நம்ம வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் பயன்பெறுவதற்காக அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சாருக்கு நன்றி சொல்லிக்கலாம். சிம்பிள் பிஸ்னஸ் பிளான் 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது, அதாவது ஏ நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6,300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300. இந்த மூணையும் கூட்டி பாருங்க. நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது ஸ்பான்சர் இன்கம் கம்பெனிஸ்லேருந்து 500 ரூபாய். 2026 வரைக்கும் ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வருது, அதோட வேல்யூ 6,300. எம்ஆர்பி 6,300, கம்பெனிக்கு 5,000 அனுப்புனா போதும். ரீட்டைல் ப்ராஃபிட் 1,300. இந்த மூணையும் கூட்டி பாருங்க. ஏ சைடு ஒரு நபர் அறிமுகப்படுத்தும் போது 8,100 ரூபாய். சேம் பி சைடு ஸ்பான்சர் இன்கம், ஸ்பான்சர் பாக்ஸு, ரீட்டைல் ப்ராஃபிட் 8,100 ரூபாய். ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடி, ஒரு ஜோடிக்கு 500. அப்போ 8,100, 8,100, ஒரு ஜோடிக்கு 500, மொத்தத்தில் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போதே 16,700 ரூபாய் வருமானம். நீங்கள் 40 வருஷம் நெட்வொர்க் துறை வரலாற்றில் ஏ சைடு 5,000, பி சைடு 5,000 கொடுக்கும்போது 16,700 ரூபா எந்த கம்பெனிலையுமே கிடையாது. ஒன்லி எலிசர் மிஸ். சரியான முறையில் இதை பயன்படுத்துங்க. சம்பாதிக்க வந்திருக்கோம், வருமானம் ஈட்ட வந்திருக்கோம். எத்தனையோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம்.
டைரக்ட் செல்லிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இங்கே அறுவடை பண்ணுறதுக்கு எலிசர் மிஷின் அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ட்ரி அமௌண்ட் பாருங்கள், ஜஸ்ட் 5000. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. 15 வருஷத்துக்கு மேலே ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனுபவம் இருக்குது. அந்த வகையில் 1000 நபர்களுக்கு முதன்முறையாக கொடுத்து செக் பண்ணதில் 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. யூனிக்கான பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்குது. மேட் இன் இந்தியன் கம்பெனி. ப்ரூவன் ரிசல்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத கம்பெனி. ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு கம்பெனியில் 6457 நபர்கள் இன்கம் வாங்கியிருக்காங்க. அதில் 48 நபர்கள் ₹1,00,000 மேலே. நான் லாஸ்ட் வீக்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 47 நபர்கள் சொல்லியிருந்தேன் ₹1,00,000 மேலே. இன்னைக்கு ஒரு நபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இருக்கோங்கிறது நல்லாவே தெரியுது. 6457 நபரில் 48 நபர்கள் ₹1,00,000 28 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பெஸ்ட்டாக பாருங்க, ₹10,00,000 மேலே 7 நபர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எஸ் பூங்கொடி மேடம் பார்த்தீங்கன்னா 28,19,700. சர்னிதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 16 லட்சம். சாலமன்ராஜ் சார் நியர்பை 14 லட்சம். எவர்கிரீன் 11,94,750. இந்த கிரேட் லீடர் உலகநாதன் சார் 11,02,950. PR சுப்பிரமணியன் சார் 10,21,950. சதாசிவன் சார் 10,10,700. இந்த மாதிரி ₹10,00,000 மேலே ஏர்ன் பண்ண நபர்கள் எவ்வளோ நாள்லங்க? இந்த 14-15 மாசத்துல இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ 48 நபர்கள் ₹1,00,000 மேலே வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் பூங்கொடி மேடம், சர்னிதா, சாலமன்ராஜ், எவர்கிரீன் உலகநாதன் சார், PR சுப்பிரமணியன் சார், சதாசிவன் சார். ₹50,000 மேலே ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள் 51 நபர்களுக்கு மேலே இருக்காங்க. 25,000க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க 90 நபர்கள் இருக்காங்க. ₹10,000 மேலே 308 நபர்களும், ₹5,000 மேலே 526 நபர்களும், ₹1,000 மேலே 2,981 நபர்களும், ₹500 999 வரைக்கும் 2,453 நபர்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது நான் ஏதோ எடுத்து போடலை, கம்பெனியில் சைட்டில் போயிட்டு இருக்கிறத நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் வாங்குற நபர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆயிரக்கணக்கில் வாங்குறவங்களையும். யார் உள்ளே வந்தாலும் இங்கே வருமானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம கம்பெனி செயல்பட்டு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்தில் வெற்றி பெற தொடர்ந்து கற்றுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு எல்லாம் தெரியும். 15 வருஷமாக நான் மீட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிற இடத்துல நீங்கள் வந்து கற்றுக்குங்க. உங்கள் டீமுக்கு கற்றுக் கொடுங்க. லேர்ன் டு லேர்ன். எங்கே கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கே கற்றுக்கணும். லேர்ன் டு டீச். நம்ம டீமுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். டீச் டு டீச். எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். இந்த 3ஐயும் சரியான முறையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டாக உள்ளே வருவீங்க. லாங் லைஃப் நம்ம இந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா மீட்டிங் ட்ரைனிங். இங்கே பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. ஒரு மனிதரை டெவலப் பண்ணுவதற்கு, அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும், மற்றவங்க முன்னாடி ஒரு பர்சனாலிட்டியாக, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு ட்ரெஸ் கோடு, கலையாக இருப்பாங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டா பனியன் போட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு வெளியில் அப்படியே இருப்பாங்க. ட்ரெஸ் கோடு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்கிட்ட மட்டும்தான் ட்ரெஸ் கோடு இருக்கும். அவங்கள பார்த்தாவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எலிசர் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த பிளானை
ஃபாலோ பண்ணுங்க. எல்லோராலயும் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பயிற்சியில நம்ம இன்னொரு டாபிக்ல கலந்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு குடுத்த மேனேஜ்மென்ட்டுக்கும், நம்மளோட எலிசன் மிஸ்ஸில பயணம் பண்ற ஆல் லீடர்ஸ், ஒவ்வொரு ஈச் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். அப்படின்னு சொல்லி, தேங்க் யூ லீடர்ஸ். தேங்க் யூ சார். யோகி சார், நீங்க ஹோஸ்ட்ல இருக்கீங்க சார். என்டு குடுத்துடலாம் சார்.